டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் பெரியாரை பற்றியும் அவர் தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் அனைத்து விவரங்களையும் இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக இது இருக்கிறது. அனைத்து தேர்வுகளிலும் இதிலிருந்து சில கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் இந்த தலைப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம். குரூப் 2 தேர்வு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை நாம் ஒரு திருப்புதல் முறையில் பார்க்கலாம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் இன்று பெரியாரை பற்றியும் அவர் தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் பார்க்கலாம். இது பள்ளி புத்தகத்தில் இல்லாத தகவல்களை சேகரித்து கொடுக்கிறேன் நண்பர்களே. ஏனென்றால் பள்ளி புத்தகத்தில் இருப்பதை நீங்கள் படித்து விட்டிருப்பீர்கள், அதனால் அது தேவையில்லை. இந்த தகவல் அனைத்தும் பள்ளி புத்தகத்தில் இல்லாத தகவல், அதாவது ரெஃபரன்ஸ் புத்தகம் என்று சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகம், அதாவது பேராசிரியர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகம், அதுபோக ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா புத்தகம் ஆகியவற்றிலிருந்து தொகுக்கப்பட்டது நண்பர்களே. இது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அமைதியான முறையில் கேட்டு பயன்பெறுங்கள். இப்போது நம் பெரியாரை பற்றியும் அவருடைய சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் இப்போது பார்க்கலாம். முக்கியமாக பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகைகள் அல்லது நாளிதழ்களிலிருந்து கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே முதலில் அதை பார்த்து விடுவோம். பெரியார் அவர்கள் குடியரசு வார இதழை 1925ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி தொடங்கினார். அதாவது குடியரசு என்பது வார இதழ் நண்பர்களே. இது 1925ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதற்கடுத்து ரிவோல்ட் என்ற ஆங்கில வார இதழ் தொடங்கப்பட்டது. அது 1928ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி ரிவோல்ட் என்ற இதுவும் ஆங்கில வார இதழ் நண்பர்களே தொடங்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து புரட்சி என்ற வார இதழ், இதுவும் வார இதழ் நண்பர்களே. 1933ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி புரட்சி என்ற வார இதழ் தொடங்கப்பட்டது. அதற்கடுத்து பகுத்தறிவு என்ற நாளிதழ் தொடங்கப்பட்டது நண்பர்களே. அது 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி பகுத்தறிவு என்ற நாளிதழ் தொடங்கப்பட்டது. அந்த பகுத்தறிவு நாளிதழானது 1934 ஆகஸ்ட் 26ஆம் தேதி வார இதழாக வெளிவந்தது நண்பர்களே. அதாவது முதலில் பகுத்தறிவானது நாளிதழாக தொடங்கப்பட்டு அதன் பிறகு வார இதழாக மாறியது. அதற்கடுத்து 1935 மே 1ஆம் தேதி அந்த பகுத்தறிவு இதழானது மாத இதழாக மாற்றப்பட்டது நண்பர்களே. இந்த பகுத்தறிவானது முதலில் நாளிதழாகவும் அடுத்து வார இதழாகவும் அதுக்கடுத்து மாத இதழாகவும் மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கடுத்து விடுதலை என்ற இதழானது தொடங்கப்பட்டது. இது வாரம் 2 முறை, அதாவது ஒரு வாரத்துக்கு 2 முறை வெளியிடுகிற ஒரு பத்திரிகையாக இது ஆரம்பத்தில் இருந்தது. இது 1935 ஜூன் 1ஆம் தேதி இந்த விடுதலை என்ற இதழானது தொடங்கப்பட்டது. இது ஆரம்பத்தில் வாரம் 2 முறை வெளிவந்தது நண்பர்களே. அதற்கடுத்து அதே விடுதலை என்பது நாளிதழாக மாற்றப்பட்டது. எப்போது என்று பார்த்தால் 1937 ஜூன் 1ஆம் தேதி இந்த விடுதலை இதழானது நாளிதழாக மாற்றப்பட்டது. அதற்கடுத்து உண்மை என்ற இதழும் வெளிவந்தது. அது 1938ஆம் ஆண்டு உண்மை என்ற இதழும் பெரியார் வெளியிட்டிருந்தார். அதற்கடுத்து த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் என்ற ஆங்கில மாத இதழையும் அவர் வெளியிட்டிருந்தார் நண்பர்களே. அது வெளிவந்த ஆண்டு
1971 செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த ஆங்கில மாத இதழானது, அதாவது த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் என்ற ஆங்கில மாத இதழ் 1971 செப்டம்பர் 1ஆம் தேதி வெளிவந்தது. ஆக பெரியாரால் வெளியிடப்பட்ட வார இதழ்கள், நாளிதழ்கள் மற்றும் மாத இதழ்கள் மொத்தம் 10 நண்பர்களே. இந்த 10 இதழும் பெரியார் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் பள்ளி புத்தகத்தில் 4 அல்லது 5 தான் கொடுத்திருப்பார்கள். இதில் 10 இதழ்கள் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே, தெளிவாக பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து மீதியுள்ள விவரங்களை இப்போது பார்க்கலாம். சுயமரியாதை இயக்கமும் பெரியாரும் என்ற தலைப்பை பற்றி பார்த்து வருகிறோம். அதனால் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட காங்கிரஸ் கூட்டத்தில் வகுப்பு வாரி உரிமை தீர்மானத்தை கொண்டு வந்தார் பெரியார். அதற்கடுத்து 1923 தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி தலைவராக பெரியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தட்சிண காந்தி என்று அழைக்கக்கூடிய ராஜாஜி அவர்களுடன் நெருக்கமாக ஆரம்ப காலங்களில் இருந்தார். அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸை விட்டு பிரிந்து சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தோற்றுவித்தார். ராஜாஜியினுடைய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ராஜாஜிக்கு எதிராக அவருடைய ஆட்சி கலைக்கப்படுவதற்கும் பெரியார் காரணமாக இருந்தார். அதெல்லாம் ஒரு வரலாறு நண்பர்களே. அதற்கடுத்து 1925 நவம்பர் 25ஆம் நாள் காஞ்சிபுரம் மாநாட்டில், அதாவது காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிந்தார். சர் ஏ. ராமசாமி முதலியார் அவர்கள்தான் ஈவேரா ராமசாமி என்று குறிப்பிட்டார். அதற்கடுத்து நாகர்கோவில் வழக்கறிஞர் பி. சிதம்பரம் பிள்ளை முதலாக ஈவேரா பெரியார் என்று அழைத்தார். அதாவது ஈவேரா அவர்களை முதலாக பெரியார் என்று அழைத்தவர் நாகர்கோவில் வழக்கறிஞர் பி. சிதம்பரம் பிள்ளை அவர்கள்தான். இவர் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுகிறார். அதாவது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஏற்படுத்திய சுயமரியாதை மாநாடுகளை பற்றி பார்க்கலாம். முதல் சுயமரியாதை மாநாடு 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்தது. அதற்கடுத்து இரண்டாவது சுயமரியாதை மாநாடு 1930ஆம் ஆண்டு ஈரோட்டில் நடந்தது. அதற்கடுத்து மூன்றாவது சுயமரியாதை மாநாடு 1931ஆம் ஆண்டு விருதுநகரில் நடந்தது. தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கமிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆவார். அதற்கடுத்து 1944 ஆகஸ்ட் 27ஆம் தேதி சேலத்தில் நடந்த மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். உண்மை நாடுவோர் சங்கம், தாராள சிந்தனையாளர் சங்கம், பகுத்தறிவாளர் கழகம் போன்ற அமைப்புகளை துவங்கினார். மார்க்சிய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டார். அதாவது பெரியாருடைய கொள்கைகள் அனைத்தும் மார்க்சிய, அதாவது மார்க்சிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. சமதர்ம வேலை திட்டத்தை செயல்படுத்தினார். திருச்சியில் கருஞ்சட்டை தொண்டர் படை என்ற அமைப்பை உருவாக்கினார். அதே கருஞ்சட்டை தொண்டர் படை என்ற மாநாட்டை கூட்டி
மதுரையில் திராவிடர் கழக கொடியை உருவாக்கினார். ஜூலை 1 தேதியை திராவிட நாடு பிரிவினை நாள் என்று அறிவித்தார். அதற்கடுத்து அப்போது தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜாஜியுடன் நெருக்கமாக ஆரம்ப காலங்களில் இருந்தார். அதன் பிறகு ராஜாஜியால் கொண்டு வரப்பட்ட குலக்கல்வி திட்டம் மற்றும் இந்தி பயிற்சி மொழியானது பெரியாருக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தியது. அதனால் பெரியார் ராஜாஜியை விட்டு விலகினார். அவர் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தையும் இந்தியும் வன்மையாக கண்டித்தார். அதன் அடிப்படையில் திரு ராஜாஜி அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு, அதாவது ராஜாஜி அவர்கள் பதவி இழந்தார். அதன் பிறகு சேரன்மாதேவி குருகுலத்தில் நடந்த ஜாதி பாகுபாட்டின் காரணமாகவும் பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேறினார். அதற்கடுத்துதான் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். அதன் பிறகு நீதி கட்சியின் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை திராவிடர் கழகம் என மாற்றினார். அப்போதுதான் அறிஞர் அண்ணா அவர்களுடைய நெருக்கம் ஏற்பட்டது. அண்ணாவும் பெரியாரும் சில காலம் ஒன்றாக பயணித்திருந்தார்கள். பெரியாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அண்ணா அவர்கள் பெரியாரை விட்டு விலகி வந்து வருகிறார். அதன் பிறகு அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2 ஆண்டு காலத்திற்கு இருக்கிறார். பெரியார் அப்பொழுது திராவிடர் கழகம் என்ற அமைப்பிலிருந்து அதனுடைய நிறுவனராகவும் இருந்து வந்தார். இவ்வாறாக ஆரம்ப காலங்களில் காங்கிரஸோடு இருந்த பெரியார் ராஜாஜியினுடைய கொள்கை முடிவுகளால் முரண்பட்டு அவருடைய ஆட்சி கலைப்புக்கும் ஒரு காரணமாக இருந்தார். அதன் பிறகு அண்ணா என்ற ஆளுமையை உருவாக்கி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட காரணங்களால் அண்ணாவையும் விட்டு விலகி வருகிற நிர்பந்தம் ஏற்பட்டது. அதன் பிறகு படிப்படியாக அவர் ஏற்படுத்திய சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அவரால் தோற்றுவிக்கப்பட்ட நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் ஆகிய அனைத்தும் இந்த வீடியோவில் நாம் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நிச்சயமாக இந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் பெரியாரை பற்றியும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த தலைப்பில் இருந்து கேள்விகள் வராத வினாத்தாலே இருக்காத நண்பர்களே. அதனால்தான் அதனுடைய முக்கியத்துவம் கருதி இந்த வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தேர்வுக்கு இன்னும் குறைந்த நாட்களே இருக்கிறது காரணத்தினால் இதை கவனமாக கேளுங்கள் நண்பர்களே. அவர் தோற்றுவித்த இதழ்களை கொடுத்து எது எந்த ஆண்டு என்று கேட்பார்கள், அல்லது மேற்சொன்ன விவரங்களில் இருந்தும் சில கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. இன்னும் அடுத்தடுத்து வருகிற வீடியோக்களில் அடுத்தடுத்து முக்கியமான தலைப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது இதற்கடுத்து அண்ணா அவர்களுடைய ஆட்சி மற்றும் நிர்வாகம், அவரால் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்களை பற்றி அடுத்து வரும் வீடியோவில் பார்க்கலாம். அதற்கடுத்து உள்ள முக்கியமான தலைப்புகளை பற்றியும் பார்க்கலாம் நண்பர்களே. கூடுமான வரையில் தேர்வுக்கு முன்பாக எவ்வளவு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து விடுகலாம். நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதற்கடுத்து குரூப் 2 பிலிமினரி தேர்வு முடிந்ததும் நம்முடைய அகாடமியில்
குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் நண்பர்களே. இது அனைத்தும் ஆன்லைன் மூலமே நடைபெறுகிறது. அனைத்து பயிற்சி வகுப்புகளும் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் மற்றும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்படும். எனவே நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு தேவையான அனைத்து பயிற்சி வகுப்புகள் மற்றும் பாடத்திட்டங்கள், மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் அனைத்தும் அதில் பதிவேற்றம் செய்யப்படும். மாதிரி வினாத்தாள்களும் டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை பார்த்து பயன்பெற முடியும். முக்கியமாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதற்கடுத்து டிஆர்பி, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தக்கூடிய டிஆர்பி தேர்வு மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற தேர்வுகளுக்கும் முழு மாதிரி தேர்வுகள் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. அதுவும் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் பயிற்சி செய்து பயன்பெறலாம். அதுபோக நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பிஇஓ என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் பதவிக்கான பயிற்சி வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.